வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் மார்வலே. ஃபைனலாக இப்போ தான் உனக்கு புரிஞ்சுருக்குண்ணே, கேன்பேக்கு இப்போ தான் ஞானோதயம் பிறந்திருக்கு. இதை தான் 4-5 வருஷமாக ஓஜி ஃபேன்ஸுங்கிற பேரில் நாங்கள் ஃபீட்பேக்காக கொடுத்துட்ருந்தோம். அதெல்லாம் விட்டுட்டு இல்லை எல்லா மார்வல் படமும் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு தான் மார்வல் படம் பார்க்க தெரியல, உங்களுக்கு பொறாமல் இல்லை பொங்காதீங்கடா அப்படின்னு நொரநாட்டை சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த முட்டு பாய்ஸு. அவங்களோட பேச்சை கேட்டால் ஆடிட்டு இருந்தீங்களாடா மார்வலு. இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கே உண்மையான நிலைமை என்னன்னு. கெவின் ஃபேகே இப்போதைக்கு சின்ன இன்டர்வியூ மூலிமா மார்வலுக்குள்ளே இத்தனை வருஷங்கள் மல்டிவர்ஸ் ஆகல நடந்த மிகப்பெரிய தப்புக்கு என்ன காரணங்கிறது ஓப்பனாகவே பேசியிருக்காரு. பாப் ஐயர் இப்போதைக்கு டிஸ்னி சிஓவும் அது வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ மார்வல் கெவின் ஃபேகேவோட அடுத்த 10 வருஷ பிளானுமே பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துலாம். முக்கியமாக கெவின் ஃபேகே ஓப்பனாகவே அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. கடந்த 4-5 வருஷம் எங்களுக்கு டவுனாக தான் இருந்திருக்கு, நிறைய விஷயங்களை அள்ளி கொடுத்துட்டோம். முக்கியமாக குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டிங்கிற விஷயத்த நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். நிறைய ப்ராஜெக்டை கொடுக்கணும்னு நினச்சமே தவிர்த்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான குவாலிட்டி மேலே ஃபோக்கஸே பண்ணாமல் போயிட்டோம். இனிமேல் அப்படி இருக்காது. அதுக்கான முதல் ஸ்டெப்பாக தான் தண்டர்போல்ட்ஸ் படம் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா படங்களுமே செம்ம குவாலிட்டியாக தான் இருக்கும். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் இன்ஃபினிட்டி சாகா அப்போ மார்வல் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி தேட்டருக்கு வந்து படையெடுத்து இந்த பக்கம் அந்த மார்வலை செலிப்ரேட் பண்ணாங்களோ அப்படி ஒரு செலிப்ரேஷனை அடுத்த சாகால கண்டிப்பாக உருவாக்கி தீர்வுன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே அடித்தளம் எங்கே தெரியுமா ஆரம்பிச்சது? என்கேம் தாங்க. என்கேம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, கண்ணா பின்னா ஹிட் ஆன அப்புறம் டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு போட்டியா டிஸ்னி ப்ளஸ்ன்னு ஆரம்பிச்சது யாரை நம்பி? மார்வலை நம்பி. தம்பி உங்ககிட்ட நிறைய கடை இருக்குன்னு சொல்றீங்களே, அதில் ஒரு 4-5 சீரியஸாக மாற்றி என்கிட்ட கொடுங்க, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க கெவின் ஃபேக்கும் அப்போதைக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சாகா அப்போ எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுதான் உண்மை. இன்ஃபினிட்டி சாகா அப்போ வருஷத்துக்கு 2 இல்லைனா 3 படம் தான் வரும். அதுக்கு முன்னாடி ஃபேஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு. கன்சிஸ்டண்டாக இருந்தாங்க. பட் ஸ்டில் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை பற்றி நிறைய விஷயங்களை எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க கெவின் ஃபேகேவால் பேக் டு பேக் படங்களாக எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல, அது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் இருந்தாங்க. ஆனால் டிஸ்னி இந்த மாதிரி வந்து கேட்கும்போது நல்ல ஆப்ஷனாக இருக்கே, இல்லை நம்ம சீரீஸில் சொல்ல முடியாத விஷயங்களை சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ஃபேன்ஸை ஒன்றா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் கெவினுமே அக்செப்ட் பண்ணி டிஸ்னி ப்ளஸ்க்கு நிறைய சீரீஸை அவரே அறியாமல் சைன் பண்ணிட்டாரு. அது வரைக்கும் கெவின் ஃபேகே தான் 23 ப்ராஜெக்ட்டுமே ஒழுங்காக ஹேண்டில் பண்ணி எந்த படம் எந்த ப்ராஜெக்ட் கூட கனெக்ட் ஆகணும், எப்படி அந்த ஃப்ளோ இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்வால்வ் ஆகியிருந்தாரு. ரைட்டிங், கேஸ்டிங் அண்ட் முக்கியமாக எடிட்டிங்கில் கூட இன்வால்வ் ஆகியிருந்தாராம் கெவின் ஃபேகே. ஆனால் டிஸ்னி ப்ளஸ் கடன்னு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை இறக்க ஆரம்பிச்ச அப்புறம் காலில் சுடுதண்ணி ஊற்றின மாதிரி நம்ம கெவின் ஃபேகே தடுமாற ஆரம்பிச்சிட்டாராம். ஐ மீன் அவருடைய ஆஃபீஸில் வேகமாக நடந்து போகும்போது போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ப்ராஜெக்ட்ஸ் 4-5 ஐடியாஸாக அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாங்க. உட்காந்து கதை கேட்க கூட ரெடியாக இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கெவின் ஃபேகே இருந்திருக்காரு. அதனால தான் ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ், ஏகப்பட்ட அந்த டைம்லைன் ஃப்ளோங்கிறதே கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகிருக்கு. சிம்பிளாக நீங்கள் இன்ஃபினிட்டி சாகா எடுத்துப்பாங்க, எல்லா படமும் ஏதோ ஒரு வகையில் அத்தத்தை படம் கூட கனெக்ட் ஆகியிருக்கும். ஆனால் மல்டிவர்ஸ் சாகால போஸ்ட் கிரெடிட் சீன் கூட அத்தத்தை படம் கூட கனெக்ட் ஆகலங்க. போஸ்ட் கிரெடிட் சீன் சும்மா இஷ்டத்துக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மல்டிவர்ஸ் சாகாவோட பெரிய மிஸ்டேக் அதுதான். எல்லா ப்ராஜெக்ட்டுமே இண்டிவிஜுவலாக இருந்துச்சு, அது தப்பு நான் சொல்ல. பட் ஒரு கனெக்டட் யூனிவர்ஸ்னு வரும்போது மற்ற கனெக்ஷன் எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை, அதுதான் நான் சொல்கிறேன். லைக் இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு நீங்கள் எடுத்து பாருங்க, டியாமெட் அந்த பெரிய செலஸ்டியலை பற்றி பேசியிருந்தாங்களே, அதுக்கு முன்னாடி எப்போ தெரியுமா அந்த செலஸ்டியலை காமிச்சிருந்தாங்க கண்ணில்? இட்டர்னல்ஸ் படம் அப்போ, ஐ மீன் லைக் ஃபேஸ் 4 அந்த ப்ராஜெக்டில் இட்டர்னல்ஸ் படப்போ காமிக்கப்பட்ட அந்த தியாமெட்டை ஃபேஸ் 5 எண்டில் தான் இந்த பக்கம் டீஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் எத்தனை ப்ராஜெக்ட் வந்துருக்கும் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் வந்து ஹோம் ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. என்கேம் பார்க்குறதுக்கு 23 படங்கள் பார்க்கணும், சிம்பிள். படங்கள் அப்போதைக்கு டிவிடிஸாக வரும் அண்ட் ஆப்வியஸாக நிறைய ஸ்ட்ரீம்லையுமே இருக்கும். படங்கள் பார்க்குறது ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சீரிஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அதுவும் சீரிஸில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் படத்துக்கு கன்வே ஆகும்போது இந்த படத்துக்காக இந்த சீரிஸில் வர நான் பார்க்கணுமா, இந்த சீரிஸை பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கணுமான்னு சொல்லி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஹோம் ஒர்க்காகவே மாறிடுச்சு. ஃபேன்ஸ் ஓகே, மார்வல் ஃபேன்ஸ் எப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்க போகிறாங்க. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தா தான் கலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆரம்பத்தில் தெரில, போக இது பின்னாடி அடிக்க ஆரம்பிக்க வேறு வழியே இல்லாமல் சொல்லி இப்போதைக்கு வருஷத்துக்கு 2 சீரிஸ் 2 படங்கள் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம கெவின் ஃபேகே எடுத்திருக்காரு. சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் அதான் பிளானாகவே இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஃபேஸ் 6 எடுத்து பாருங்க, மொத்தம் 4 படங்கள் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், பிராண்ட் நியூ டே, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் 4 படங்கள் தான். வருஷத்துக்கு 2 படங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். ரொம்பவே குட்டியான ஒரு ஃபேஸாக இது இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு படமும் நடுவில் கன்ஃபார்ம் செய்யப்படலை, பண்ணுவாங்களான்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக தோர் 5 பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் தோர் 5 வச்சு பாசிபிளி அந்த சாகாவை முடிக்கலாம். இப்படி இன்ஃபினிட்டி சாகாங்கிறது ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமோட முடிஞ்சதோ அதே மாதிரி மல்டிவர்ஸ் சாகா தோர் 5 முடியலாங்க, சொல்ல முடியாது. பட் கெவின் ஃபேகே வாங்கின அடியை புரிஞ்சுக்கிறாருங்க. இந்த அடி ஆக்சுவலாக கலெக்ஷனில் மட்டும் இல்லாமல் படத்தோட குவாலிட்டிலையுமே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸ்கிரிப்ட் வீக்காக இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படங்களுக்கு அதுக்கு முன்னே விஎஃப்எக்ஸ் செலவுங்க ஆகும். விஎஃப்எக்ஸை கம்ப்ளீட்டாக பாலிஷ் பண்ணாமல் ஒரு ஸ்டூடியோஸ் கிட்டே திரும்ப 10 விஎஃப்எக்ஸ் ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதை லைட்டாக ஷீஹல்கில் கலாய்க்கவும் செஞ்சிருப்பாங்க. என்னமா உன்னால ஷீஹல்காக மாற முடியாதான்னு சொல்லி கேட்கும்போது ஒர்க் பண்ண விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிளாக் பேந்தர்
தியேட்டருக்கு மூவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்னதாக கலாச்சி விட்டு போயிருப்பாங்களே, அது நிஜ வாழ்க்கையிலே நடந்திருக்கு. எந்த சீரிஸ் மேலுமே அவங்களால அதிகமாக விஎஃப்எக்ஸ் செலவு கூட பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. அது நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களால் பார்த்துருக்க முடியும். மார்வல் ஸ்டுடியோஸ் படமாடா இது அப்படின்னு சொல்லி கேட்க வைக்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்துச்சு. அதை கெவின் ஃபெய்கேவும் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாப் ஐகருமே இப்போ லேட்டஸ்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. டிஸ்னி சிஇஓ குவாலிட்டியை கம்மி பண்ணிட்டோம், நிறைய ப்ரெஷர் போட்டோம், இதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் இருக்காது. கெவின் ஃபெய்கேவே எல்லாத்தையுமே பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மார்வல் சீரிஸ்னு வரும்போது அதை பிராட் விண்டர்பாம் கன்ஃபார்ம் பண்ணுவார். அவர் தான் இப்போதைக்கு மார்வல் டெலிவிஷனோட ஹெட்டாக இருக்காரு கெவின் ஃபெய்கே மாதிரி. கடைசியில் எல்லாமே கெவின் ஃபெய்கே கிட்ட தான் போகும்னு வச்சுக்கோங்களேன். நான் பிராட் விண்டர்பாம் அந்த டெலிவிஷன் சீரிஸை பார்த்துப்பாரு. மார்வல் கேம்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஹெட் இருக்காங்களா. ஸோ எல்லாத்தையுமே இப்போ பிரித்து கொடுத்து நாங்கள் குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. தண்டர்போல்ட்ஸ்லேருந்தே இந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும் வேறு சொல்லியிருக்காரு. அண்ட் தண்டர்போல்ட்ஸ் படம் உண்மையிலே கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக மாறது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன்ஸுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. அது ஒரு கம்ப்ளீட் மார்வல் படத்தை பார்த்த எஃபெக்ட்டை கண்டிப்பாக கொடுத்துச்சுங்க. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு கம்ப்ளீட்டான மார்வல் படத்தை பார்த்துருக்கோம். இதே குவாலிட்டி கண்டினியூ ஆகும்னு வேறு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து வரப்போகிற ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் தான் அதிக எஃபர்ட்டே போட்டிருக்காங்க. அதை பார்த்தா தெரிஞ்சிடும் மார்வல் பழைய நிலைமைக்கு போகிறாங்களா இல்லை புதுசாக ஒரு மார்வலை பார்க்க போகிறோமான்னு. இதை தான் ஒரிஜினல் ஃபேன்ஸ் நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோங்க. புரியுதா? குவாலிட்டி சரியில்லை, ஸ்கிரிப்ட் ஒழுங்காக சரியில்லை, ரைட்டிங்கை மொக்கையாக பண்ணிட்டு இருக்கீங்க, கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸுங்கிறது நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஓஜி ஃபேன்ஸை சொல்கிறேன். ஆனால் நடுவில் நிறைய முட்டு பாய்ஸ் வந்து உங்களுக்குலாம் மார்வல் பார்க்கவே தெரியலடா, என்ன அதில் குறை, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மார்வல் டவுனில் இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுறதுலாம் ஓகே தான். ஆனால் பணம் தானே சொல்ல முடியும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் அவங்களுக்கு பிடிக்கல போல, நல்லதாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இல்லைனா டேய் இவன் இதையும் திங்கிறான்டா, இதை விட கேவலமாக அதை கிண்டி கொடு, அதையும் திங்கிறானான்னு பார்ப்போம்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அடி உதவுறது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதான் போலண்ணே. இப்பயாச்சும் அவங்களுக்கு புரிஞ்சுது, அதுவே போதுமானது. ஸோ தண்டர்போல்ட்ஸ் உண்மையில ஒரு சூப்பரான ப்ராஜெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி குவாலிட்டியை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அண்ட் கெவின் ஃபெய்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் சீரிஸுங்கிறது கம்மியாயிடுமா. நிறைய ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் சீரிஸ் கம்மியாயிடும். நிறைய தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் தான் நாங்கள் டெவலப் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா விஷன் குவெஸ்ட்டுங்கிறது ஒரு சீரிஸாக தான் வர வேண்டியது. அண்ட் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சது ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக மாறிடும்னு நினைக்கிறேன். பனிஷர் சில்வர் சர்ஃபருக்கு எல்லாருக்குமே ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக வரும்னு தோணுது. பட் அதுவே உங்களுக்கு சில சீரிஸ் பிடிச்சிருந்தா அதை நாங்கள் அடுத்தது சீசனுக்கும் கண்டினியூ பண்ணுவோம்னு வேற மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ டேர்டெவில் சீசன் 1 நல்லாவே ரீச் ஆயிடுச்சு. சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. சீசன் 2க்கும் நல்ல ரிவ்யூஸ், நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்லாம் வந்துச்சுன்னா சீசன் 3யும் எடுப்போங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காரு. லோகிக்கும் தான் நல்ல ரிவ்யூ கொடுத்தோம், மூன் நைட்டுக்கும் நல்ல ரிவ்யூ கொடுத்தோம். நல்லா இருக்குப்பா அந்த சீரிஸ் நல்லா இருக்கு. ஸோ முடிஞ்சா லோகிக்கு ஒரு சீசன் 3, அதே மாதிரி அது கூட வேணா எனக்கு மூன் நைட்டுக்கு ஒரு சீசன் 2 கொடுத்துருக்கடா. ஜேக் லாக்லி மூன் நைட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும். வருமானு பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் இந்த சாகா முடிச்சிட்ட அப்புறம் அடுத்து வரப்போகிறது மியூட்டன் சாகாங்கிறத சொல்லாமலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. சீக்ரெட் ஹவுஸ்ல ஏகப்பட்ட மியூட்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அவங்க எல்லாருமே பேஸ் பண்ணி தான் அத்தத்த கதைகள் நகரப்போதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கே அந்த படங்களுக்கான ரைட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மியூட்டன் சாகால வரப்போற மொதல் படம் எக்ஸ்மென் சொல்லியிருக்காங்க, என்ன டைட்டில்னு தெரியல. அதில் நம்ம மைக்கேல் லெஸ்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த படத்தோட டேரக்டருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஜேக் ஷெடியர். யார் அதுன்னு கேட்குறீங்களா? ஏப்பா இப்போ தான் அந்த படத்தை பார்த்தீங்க நீங்கள்? தண்டர்போல்ட்ஸ் படத்தோட டேரக்டர் தான் எக்ஸ்மேன் படத்துக்கும் டேரக்டராக வரப்போறாருன்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. நிறைய பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் இது உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா தண்டர்போல்ட்ஸுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது, கிரிட்டிக்கலாகவும் அக்ளைமாக இருக்க அந்த சமயத்தில் எனக்கு என்னமோ இவரே எக்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் படத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் போல தான் ஃபீல் ஆகுது. பட் அது கம்ப்ளீட்லி ஒரு ரீபூட்டாக தான் இருக்க போது. சீக்ரெட் ஹவுஸ்லேயே ரீபூட் அடிச்சிருவாங்க. டூம்ஸ்டேலாம் ஆப்வியஸாக ஓஜி எக்ஸ்மென்ஸ் வர மாதிரி இருந்தாலும் அவங்க பாசிபிளி டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் ஹவுஸோடையே முடிக்கப்பட்டுருவாங்க தான் தோணுது. அதுக்கப்புறம் புது எக்ஸ்மென் புது கேஸ்டிங்கை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு புது எக்ஸ்மென் படத்தை கூடிய சீக்கிரம் சீக்ரெட் ஹவுஸுக்கு அப்புறம் பார்க்க போகிறோம். அத்து வரப்போகிறது மியூட்டன் சாகாங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸாக டெட்புல் 4ங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ரையன் ரெனால்ட்ஸ் அதை வேற எழுதிட்டு இருக்காரு. தோர் 5 அடிபட்டு இருக்க பேச்சு லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க ஒரு இன்சைடர் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது சீக்ரெட் ஹவுஸில் நம்ம தோரோட கதை முடியாதான். தோர் 5 வரைக்கும் போகுமா? தோர் 5ல கதை முடியுமான்னு கூட தெரில எனக்கு. பட் தோர் 5ங்கிறத எடுக்கிற ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. பார்க்கலாம் தோர் 5 நடக்குதா இல்லையானு. இப்போ வரைக்குமே அகைன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேஸ் 6ங்கிறது 4 படத்தை மட்டும் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். 2027 அண்ட் 28க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 படங்களுக்கான ரிலீஸ் டேட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அது ஃபேஸ் 6க்குள்ள வருமாங்கிறது கேள்விக்குறியாக மாறி இருக்கு. என்ன ஒரு ரூமர் படி டூம்ஸ்டேவே 2ஆக பிரிக்க போகிறதாவும் பேசிட்டு இருக்காங்களா? பார்க்கலாம் என்னதான் ஐடியா வச்சிருக்காங்க. பட் அடுத்த சாகால தோர் 5, டெட்புல் 4 அண்ட் எக்ஸ்மென் 1 இந்த 3 படங்கள் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் கெவின் ஃபெய்கே அடுத்த 10 வருஷத்துக்கான பக்கவான பிளான் என்கிட்ட இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மல்டிவர்ஸ் சாகாக்கா அப்படி தானே சொன்னீங்க, நாங்களும் அதை நம்பினோம். மல்டிவர்ஸ் சாகா இப்படி இடக்க முடக்கா வரணும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. உண்மையில சொல்ல போகணும்னா மல்டிவர்ஸ் சாகா தான் இருக்கிறதுல பெரிய சாகாவாக அமைஞ்சிருக்கணும். மல்டிவர்ஸ் யோசிச்சு பாருங்க, எத்தனை மல்டிவர்ஸ் டீல் பண்ணக்கூடிய படங்கள் இருந்துச்சு, அல்ல எத்தனை படங்கள் நல்லா இருந்துச்சு, அடிக்கடி கண் முன்னாடி அவங்களுக்கு வந்துட்டு போகுமா இல்லையா? ஸோ அதனால் மியூட்டன் சாகாவை கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அது ஒரு 10 வருஷம் ஓடும் போல. எல்லாமே மியூட்டன் படமாக வேணும்னு நான் கேட்கல, ஆனால் நிறைய மியூட்டன் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி.
தாரக மந்திரத்தை மறந்துடாதீங்க. ஸோ கெவின் ஃபைகே சொன்ன இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து வர போகிற மியூட்டன்ட் சாகா 10 வருஷம் ஓட போதான். அதை பற்றி உங்கள் வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட லிமிட் பண்ணிட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். ஓ வாட்டா.